சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். மன்னாரில் இடம்பெற்ற மாவீரர் பெற்றோர் கௌரவிப்பு நிகழ்வு. மீண்டும் உச்சம் தொட்டது தங்கத்தின் விலை, வாங்கவுள்ளோருக்கு முக்கிய அறிவித்தல். மாலைதீவில் போதைப்பொருட்களுடன் கைது செய்யப்பட்ட இலங்கையர்கள். பலத்த மின்னல் தாக்கம் தொடர்பில் எச்சரிக்கை. வடக்கு போதைப்பொருள் மாபியா கும்பலில் அரசாங்க ஆதரவாளர். சிறுமியின் அத்துமீறல் குற்றவாளிக்கு நீதிமன்றம் விதித்த அதிரடி உத்தரவு. லஞ்சம் பெற்ற வன ஜீவராசிகள் அலுவலக அதிகாரி அதிரடியாக கைது. இனத்தின் வரலாற்றை பாதுகாக்க ஆவண காப்பகம் முக்கியம், சட்டத்தரணி தெரிவிப்பு. சர்வதேச கண் துடைப்புக்காக சுயாதீன வழக்கு தொடுனர். இலங்கையில் தெருநாய் கடிக்கு 2.5 லட்சம் பேர் பாதிப்பு, வருடா வருடம் உயரும் எண்ணிக்கை. தொடர்பன விரிவான செய்திகள். மன்னார் மாவட்டத்தில் வாழும் மாவீர பெற்றோர், உரித்துடையோர் ஆகியோரை ஒன்றிணைத்து அவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு இடம்பெற்றது. குறிப்பாக மன்னார், இரணை, இலுப்பைக்குளம் மற்றும் சின்ன பண்டுவிரிச்சான், பெரிய பண்டுவிரிச்சான், அத்துடன் மன்னாரின் பல பிரதேசங்களைச் சேர்ந்த 95 பெற்றோர்கள் இதன்போது கௌரவிக்கப்பட்டனர். மன்னார் மாவீர பெற்றோர் மதிப்பளிப்பு குழுவின் ஏற்பாட்டில் மாவீரர்களின் உறவுகளுடன் 150க்கும் மேற்பட்டோர் பங்கு பெற்றிருந்ததோடு மாவீர பெற்றோர் மதிப்பளிப்பு நிகழ்வு உணர்வுபூர்வமாக இடம்பெற்றுள்ளது. இந்த நிகழ்வில் அருட்தந்தையர்கள், முன்னை நாள் போராளிகள், மாவீர பெற்றோர்கள், மக்கள் என பலர் பங்கு பெற்றினர். முதலில் மாவீர பெற்றோர்களால் பொதுச்சுடர் ஏற்றி வைக்கப்பட்டு மலர் மாலை அணிவிக்கப்பட்ட பின்னர் அகவணக்கம் செலுத்தப்பட்டு நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மாவீரர்களின் பெற்றோர் மற்றும் உரித்துடையோருக்கு கௌரவி வழங்கப்பட்டதோடு கௌரவிப்பு நினைவாக மரக்கன்றுகள் வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்தோடு காணப்படுகிறது. அந்த வகையில் கடந்த சில நாட்களுக்கு முன் சடுதியாக அதிகரித்த தங்க விலை இன்று மீண்டும் அதிகரித்துள்ளது. இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 1,27,518 ரூபாவாக காணப்படுகிறது. அத்துடன் 24 கேரட் தங்கம் கிராம் 45,070 ரூபாவாக பதிவாகியுள்ளது. இதைவிட 22 கேரட் தங்கம் கிராம் 41,321 ரூபாவாக பதிவாகியுள்ளதோடு தங்கத்தின் விலை 3,30,550 ரூபாவாக பதிவாகியுள்ளது. கொழும்பு சட்டியார் தெருவின் இன்றைய தங்க விற்பனை நிலவரப்படி 24 கேரட் 1 பவுண்ட் தங்கத்தின் விலை 3,36,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மாலைதீவு பாதுகாப்பு படையால் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்ட 5 இலங்கை பிரஜைகளையும் 30 நாள் தடுத்து வைத்து விசாரிக்க அந்நாட்டு பாதுகாப்பு படை தீர்மானித்துள்ளது. இதனால் அவர்களை இலங்கைக்கு அழைத்து வருவதில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த நவம்பர் 7ஆம் தேதி அவிஷ்கபுத்தா என்ற பல நாள் மீன்பிடி படகு மாலைதீவு கடல் எல்லைக்குள் 355 கிலோகிராம் ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப்பொருட்களுடன் அந்நாட்டு பாதுகாப்பு படையால் கைப்பற்றப்பட்டது. இந்நிலையில் அந்த படகில் இருந்து 5 இலங்கை கடற்றொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டனர். இலங்கை கடற்படை, காவல்துறை மற்றும் மாலைதீவு பாதுகாப்பு படை மற்றும் அந்நாட்டு காவல்துறையினர் இணைந்து மேற்கொண்ட கூட்டு விசாரணை அடுத்து இந்த சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கமைய இந்த கடற்றொழிலாளர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு கடற்படை மற்றும் காவல்துறை போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகளும் அண்மையில் மாலைதீவுக்கு சென்றிருந்தனர். எனினும் அந்நாட்டு பாதுகாப்பு படைகள் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை தடுத்து வைத்து விசாரிப்பதற்கான உத்தரவை பெற்றுள்ளதால் அவர்களை இலங்கைக்கு அழைத்து வர முடியவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மாலைதீவுக்கு சென்ற இலங்கை பாதுகாப்பு படையின் அதிகாரிகள் அடுத்த 2 நாட்களுக்குள் நாடு திரும்ப உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு சப்ரகமுவ, வடமேற்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் இன்று கடுமையான மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 14 மாவட்டங்களுக்கு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு இன்று இரவு 11 மணி வரை நடைமுறையில் இருக்கும். வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அடுத்த சில நாட்களில் மழையுடனான வானிலை அதிகரிக்கக்கூடும் என்றும் வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்று வெளியிட்ட அறிக்கையில் இதை தெரிவித்துள்ளது. குறிப்பாக மேல் சப்ரகமுவ, மத்திய, தென் மற்றும் மூவா மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் அதிகாலை வேளை பனிமூட்டமான நிலை நிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி கட்சியின் ஆதரவாளர் ஒருவர் வடக்குக்கு பாரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வருவதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. சிரேஷ்ட ஊடகவியலாளர் கீர்த்தி ரத்நாயகி இதை தெரிவித்தார். குறிப்பாக அவர் வெளியிட்ட பதிவின்படி முகமது ஃபாஹிம் என்று கூறப்பட்ட நபர் தேசிய மக்கள் சக்தியின் வலுவான ஆதரவாளர். மன்னார் மேயர் பதவிக்கு அவர் உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிட்டார். அவர் அரசாங்க அதிகாரிகளுக்கு லஞ்சம் வழங்கி சட்டவிரோதமாக தன்னுடைய மோசடிகளுக்கு அவர்களை பயன்படுத்தி வருகிறார். காவல்துறை அதிகாரிகள், சமுத்தி அதிகாரிகள், நிர்வாக அதிகாரிகள் அவர்களில் முக்கியமான நபர்களாக காணப்படுவதாக அவர் இதன்பொழுது குற்றச்சாட்டொன்றை முன்வைத்துள்ளார்.
மன்னார் அடம்பர் பிரதேசத்தில் 8 வயது சிறுமியொருவரை பாலியல் ரீதியான அத்துமீறலுக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் குற்றவாளியாக அடையாளப்படுத்தப்பட்ட நபருக்கு 8 வருட கடூழிய சிறை தண்டனை விதித்து மன்னார் மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு ஜனவரி குறித்த சம்பவம் இடம்பெற்றது. அதன்படி இது தொடர்பான வழக்கு விசாரணை மன்னார் மேல் நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கின் போது தண்டனை தொடர்பில் தன்னுடைய சமர்ப்பணத்தில் அரச சட்டத்தரணி இந்த குற்றத்தின் பாரதூரமான தன்மையையும் சமூகத்தில் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தியுள்ளார். அரச சட்டத்தரணியின் சமர்ப்பணத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி குற்றவாளிக்கு 8 வருடம் கடூழிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பை வழங்கியுள்ளார். அத்துடன் பாதிக்கப்பட்டுள்ள சிறுமிக்கு நஷ்ட ஈடாக 2 லட்சம் ரூபாயை நஷ்ட ஈடாக செலுத்துமாறும் அவர் கட்டளை பிறப்பித்துள்ளார். தெஹியத்தக்கண்டிய வனஜீவராசிகள் அலுவலக அதிகாரி ஒருவர் 10,000 ரூபாய் பணத்தை லஞ்சமாக கோரி பெற்ற குற்றச்சாட்டில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். இந்த பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் அளித்த முறைப்பாட்டுக்கமைய விசாரணையை முன்னெடுத்த லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் நேற்று காலை சந்தேக நபரான அதிகாரியை கைது செய்தனர். முறைப்பாட்டாளரின் தேக்கு மரம் ஒன்றை வெட்டுவதற்கான 2 அனுமதி பத்திரங்களை தயாரிப்பதற்கு தேவையான ஆலோசனைகளை பெறுவதற்காக ஒரு அனுமதி பத்திரத்துக்கு 5,000 ரூபாய் பணத்தை கப்பமாக கோரியுள்ளார். இந்நிலையில் பின்னர் முறைப்பாட்டாளரிடமிருந்து 10,000 ரூபாய் பணத்தை லஞ்சமாக பெற்றதாக விசாரணையிலிருந்து தெரிய வந்துள்ளது. சந்தேக நபரான அதிகாரியை தெஹியத்தக்கண்டிய வனஜீவராசிகள் அலுவலகத்தின் பின்புறமுள்ள வனப்பகுதியில் வைத்து அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். அத்துடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக மேலதிக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சட்டத்தை மட்டும் வைத்து ஒரு சமூகத்தை மாற்ற முடியாத நிலையில் ஒரு சமூகத்தின் வரலாற்றை எடுத்துக்காட்டுவதற்கு ஆவண காப்பகம் முக்கியமானது என சட்டத்தரணி குமாரவடிவேல் குருபரன் தெரிவித்தார். யாழில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இடம்பெற்ற சட்டத்துக்கு மனித உரிமைக்கான கற்கை நிலையத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில் ஒரு சமூகத்தின் தேவைகளை நோக்கங்களை நிறைவேற்ற சட்டத்தை மட்டும் பயன்படுத்த முடியாது. ஒரு சமூகத்தின் கடந்த கால வரலாற்று சம்பவங்களை அறிவதற்கு அவர்களின் ஆவணங்களை பாதுகாக்க வேண்டும். ஆவண காப்பகம் என்பது குறிப்பாக தமிழ் மக்களின் கடந்த கால வரலாறுகளை அறிவதற்கும் எதிர்வரும் காலங்களில் அதனூடாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை தொடர்பில் ஆராய்வதற்கும் உதவியாக அமையும். எங்களுடைய முயற்சிகளை நாங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற சிறு முயற்சியின் காரணமாக யாழ்ப்பாண நூலகத்துடன் இணைந்து ஆவண காப்பகம் ஒன்றை ஆரம்பித்துள்ளோம். இந்த சிறிய தேடல் எமது வரலாற்றில் பின்னோக்கி இடம்பெற்ற அரசியல் ரீதியான கடித தலைப்புகள், கடித பரிமாற்றங்கள், உடன்படிக்கைகள் என்பவற்றை தேடி இந்த ஆவண காப்பகத்தில் பதிவிட்டுள்ளோம். பல விடயங்கள் தேட வேண்டியுள்ளதால் உங்களிடம் கிடைக்கப்பெற்ற ஆவணப்படுத்தப்பட வேண்டும் என்று கருதப்படும் விடயங்கள் அல்லது சேர்க்கப்பட வேண்டும் என்று கருதப்படும் விடயங்களை எம்முடன் தொடர்பு கொண்டு சமர்ப்பிக்க முடியும் என்றும் தெரிவித்தார். எனவே புதிய அரசியலமைப்பு வர இருக்கிறது என்று கூறப்படும் நிலையில் எமது ஆவண காப்பகத்தின் மூலம் புதிய அரசியலமைப்புக்கு தேவையான விடயங்களை அறிந்து கொள்ள உதவியாக இருக்கும் என்றும் அவர் இதன்போது மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் பொறுப்புக்கூறல் காணல் நீராக காணப்படும் நிலையில் சுயாதீன வழக்கு தொடர் அலுவலகம் சர்வதேசத்துக்கு காட்டும் கண்துடைப்பு அலுவலகம் என மூத்த சட்டத்தரணி KS ரத்தினவேல் தெரிவித்தார். அண்மையில் யாழில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இடம்பெற்ற சட்டத்துக்கு மனதுரிமைக்குமான கற்கை நிலைய ஏற்பாட்டில் இடம்பெற்ற அரசியல் தீர்ப்பு பொறுப்புக்கூறல் தொடர்பான ஒரு எண்ணிம ஆவண காப்பக அறிமுக நிகழ்வில் கலந்து கொண்டு தொடக்க உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இலங்கையில் சுயாதீன வழக்கு தொடர் அலுவலகம் என்னை பொறுத்தவரை ஒரு கண்துடைப்பு அலுவலகம் என்றும் அவர் தெரிவித்தார். உலகில் பல்வேறு நாடுகளில் காணப்படும் சுயாதீன வழக்கு தொடர் அலுவலகம் ஒரு சில குறைபாடுகள் இருந்தாலும் பாதிக்கப்பட்ட மக்களின் குறைகளை தீர்க்கும் அலுவலகமாக செயற்படுகிறது. அர்ஜென்டினா, கொசுவா, இங்கிலாந்து, பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளில் இந்த அலுவலகம் செயற்படுகிறது. சட்டமாதிபர் திணைக்களம் வழக்குகளை உரிய காலப்பகுதியில் முடிவுறுத்த தவறுமானால் அதே சட்டமாதிபர் திணைக்களத்தில் இருக்கும் சட்டத்தணிகள் 2-3 வருடங்களில் நீதிபதியாக பதவி உயர்வு பெற்று சென்று விடுவார்கள். வழக்குகள் வருடக்கணக்கில் இழுத்தடிப்பு செய்யப்படும். எனவே இலங்கையில் பொறுப்புக்கூறல் மற்றும் சுயாதீன வழக்கு தொடர் அலுவலகம் சர்வதேசத்துக்கு காட்டும் கண்துடைப்பு என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் தெருநாய்களின் எண்ணிக்கை அதிகமாக உயர்வடைந்து வருவதாகவும் இலங்கை விலங்குகள் நலச்சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன்படி தெருநாய்களின் எண்ணிக்கை 2 மில்லியன் முதல் 3 மில்லியன் வரை அதிகரித்துள்ளதாக அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த அபரிமிதமான அதிகரிப்பால் ஒவ்வொரு வருடமும் சுமார் 2,50,000 தெருநாய்க்கடிகள் சம்பவங்கள் பதிவாகி வருகிறது. கண்டியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்துரைத்த போது விலங்கு நலன் மூலம் சமூக பாதுகாப்புக்கான கண்டி சங்கத்தின் செயலாளர் சம்பா பெர்னாண்டோ இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். அத்துடன் பெண் நாய்கள் ஆண்டுக்கு 2 முறை குட்டி ஈடுவதால் தற்போது இலங்கையில் ஒவ்வொரு 8 மனிதர்களுக்கும் ஒரு தெருநாய் என்கின்ற சதவீதத்தில் அதன் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் அவர் இதன்பொழுது சுட்டிக்காட்டியுள்ளார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.